தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பொதுவாக இந்த காசோலை பவுன்ஸ் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகோஷியேட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் செக்ஷன் 138 இந்த செக் பவுன்ஸ் கேஸ்க்கான டிஸானர் செக் என்னக்கூடிய இந்த பர்டிகுலர் செக்ஷனில் வந்து நிறைய வழக்குகள் வந்து தொடரப்படும். இந்த மாதிரி வழக்குகள் தொடரப்படும் போது அதற்கு முக்கியமான சில நடவடிக்கை எடுக்கிறதுக்கான காரணம் வந்து எப்போ வந்து எழுகிறது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கான இந்த ஒரு கொஷின் இருக்குது. இதற்கான விளக்கத்தை ஒரு ஜட்ஜ்மெண்ட் மூலமாக இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து அந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் நடக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து அதில் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றத இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட் மூலயமா பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த வழக்கு என்ன, எதற்காக இந்த கைட்லைன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அப்போ ஒரு செக் பவுன்ஸ் கேஸ்னால் முக்கியமாக என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்றத நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் நிறுவனம், அந்த நிறுவனத்தில் ஒரு ஓனர் இருக்கார். அந்த ஓனர் கூட இன்னொரு அவருடைய எம்ப்ளாயி இருக்கார். அவருக்கும் வந்து ஆத்தரைசேஷன் கொடுக்குறாரு. எக்ஸாம்பிள் வந்து இந்த ஓனர் வந்து ஒரு செக்கை வந்து ஒரு நபருக்கு கொடுக்கலாம்னு சொன்னால், அதே மாதிரி செக்கை இந்த பர்டிகுலர் இன்னொரு நபராக இருக்கக்கூடிய அவருடைய ரெப்ரசன்டேட்டிவரும் வந்து அந்த செக்கை வந்து வழங்கலாம். இப்போது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு வராங்க. தட் மீன்ஸ் வந்து ஓனர் ஒருத்தர் தான் அவரோட கோவொர்க்கர் இந்த வழக்கில் அக்யூஸ்டாக சாட்டப்படுறாங்க. எப்படி இந்த வழக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடம் வந்து பார்க்குறாங்க, ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலை வந்து வாங்கலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக. அந்த பர்டிகுலர் முதலாளியை வந்து அந்த ஹோட்டலோட முதலாளியை அப்ரோச் பண்ணுறாங்க. அவரும் அந்த சேலுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து அந்த சேலுக்கான காஸ்ட் வந்து 10 crores rupees அந்த ஹோட்டலோட காஸ்ட் வருது. அந்த பர்டிகுலர் காஸ்ட்டை கொடுக்கறதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த அக்செப்டேஷனுக்காக முதல்ல வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக அக்ரிமெண்ட் வந்து ஃபைல் பண்ணுவோம். ரெண்டு நபரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒப்பந்தம் போடப்படும். அந்த ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் ரெஜிஸ்டரும் வந்து பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணால் மோர் வேலிட். அந்த ரெஜிஸ்டர் இல்லாத டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சட்டப்படி நம்ம அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணுறாங்க. அப்போ அட்வான்ஸாக ஒரு தொகையை வந்து கொடுக்குறாங்க. ஃபர்தராக இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அந்த சேல் கம்ப்ளீட் ஆகும்போது இன்னொரு செக்கையும் வந்து கொடுக்கறது. அதாவது ஒரு முன்பணத்தை 2 பார்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து கொடுத்தாச்சு, அடுத்த பார்ட்டை வந்து கொடுக்கறதுக்காக சில டைம் வந்து கேட்குறாங்க. இந்த நடுவில் வந்து இந்த செகண்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஓனர், அதாவது ஓனர் ரெப்ரசன்டேட்டராக ஒரு நபரை வச்சுருக்காரு. அவர் கொடுத்ததா சொல்லி ஒரு செக் வந்து அந்த ஹோட்டலோட ஓனருக்கு வந்து போகுது. அந்த ஓனரும் வந்து அந்த செக்கை வந்து ஃபைல் பண்ணுறாரு. பட் அந்த செக் வந்து டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் அந்த செக் பவுன்ஸ் ஆகுது. அந்த பவுன்ஸ் ஆன மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பவுன்ஸ் ஆகுது. இந்த பர்டிகுலர் பவுன்ஸ் ஆன செக்கை வச்சு அந்த ஹோட்டலோட ஓனருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அவர் நான் இஷ்யூ பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாரு. இந்த கோ ஓனராக இருக்கக்கூடிய அந்த ரெப்ரசன்டேட்டிவ்கிட்டையும் கேட்குறாங்க. அவரும் நான் இஷ்யூ பண்ணலைன்னு சொல்கிறாரு. பட் ஆனால் செக் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதை எடுத்து இந்த ஓனர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுறாரு 138 NI ஆக்டில். என்னென்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா 406 நம்பிக்கை மோசடி, அண்ட் தென் வந்து சீட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் வந்து இந்த 138 NI ஆக்டில் செக் பவுன்ஸ் கேஸை ஃபைல் பண்ணி அந்த அமௌண்ட்டை வாங்கிறதுக்காக இந்த வழக்கை வந்து தொடங்குறாரு. இப்போ இந்த வழக்கில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து இந்த சிக்னேச்சரை மாற்றி போட்டு அதை வந்து சீட்டிங் பண்ணியிருக்காங்களா, இல்லை உண்மையாகவே அந்த கோனர் கொடுத்த அந்த ரெப்ரசன்டேட்டர் கொடுத்த அந்த செக்கு வந்து ப்ராப்ளமான அவர் வந்து தவறுதலாக கையெழுத்து போட்டிருக்காரா, இல்லை இங்கே இந்த சம்பவத்தில் என்ன நடக்குது. இப்போ இதில் வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சிவில் ராங், இன்னொன்று கிரிமினல் ராங். ஸோ சிவில் ராங்க்கு எப்போவுமே வந்து நம்ம காம்பன்சேஷனாக கேட்கப்படும் நீதிமன்றத்தில். அண்ட் தென் வந்து
நீங்கள் கிரிமினல் அஃபென்ஸுக்கு ஆப்வியஸ்லி நம்ம தண்டனை வழங்கப்படும். இந்த 138 NI ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸை தொடங்கப்பட்ட காலத்துக்கு அப்புறம் 6 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி இதை ஸ்பீடி ரெமீடியாக நிறைய FTC கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து நடக்கும். இது வந்து போத் கிரிமினல் அண்ட் சிவில் ராங்காக இருக்கும். இதற்கான இழப்பீடு தொகையோ தென் வந்து அந்த செக் பவுன்ஸ் ஆன அந்த மேட்டருக்கு பணத்தை கொடுக்கும்போது அதில் இந்த கிரிமினல் அஃபென்ஸ்லேருந்து வெளியில் வந்துடலாம். பட் சிவில் ராங் நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா வந்து அதற்கான பணத்தை வந்து நீங்கள் கொடுத்துருவீங்க அந்த ஏமாத்துகிற நபர். ஸோ இந்த விஷயங்கள் மூலியமாக இந்த கேஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த 2 தவறுதலை யார் வந்து செஞ்சுருக்கா? அப்போது இந்த செக்கை வாங்கின அந்த பர்சன் ஹோட்டல் ஓனர், ஒருவேளை அதில் சிக்னேச்சர் இல்லாமல் இவர் அந்த சிக்னேச்சரை வந்து ரைட் பண்ணி செக்கை பவுன்ஸ் பண்ணியிருக்காரா, இல்லை அந்த ரெப்ரசன்டேட்டர் தவறுதலாக செக்கை கொடுத்துருக்காரா, இல்லை இந்த ஓனரே அந்த செக்கை இஷ்யூ பண்ணியிருக்காரு இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு தெரிஞ்சே கொடுத்துருக்காரா, அக்ரிமெண்ட் போட்டு ஏன் வந்து இந்த சேலை வந்து கம்ப்ளீட் பண்ணலை, இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பணத்தை வந்து கொடுக்க தவறுன அந்த பர்டிகுலர் கம்பெனி பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அந்த அமௌண்ட்டை வந்து இவங்க கொடுக்கலன்னு சொல்லி. அதே சமயத்தில் இந்த கிரிமினல் அஃபென்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்காக இவங்க வந்து கிரிமினல் சட்டத்தின் கீழ் அதில் வெளியில் வர்றதுக்காக குவாஷ் பிட்டிஷனை வந்து ரைஸ் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில். இப்போ ஹைகோர்ட் வந்து இந்த செக்கை வந்து மோசடி செய்யக்கூடிய நபர் யார் வந்து தவறுதலை செஞ்சது, தென் வந்து ஒரு செக் பவுன்ஸ் கேஸ் உள்ளே வருதுன்னு சொன்னால் என்னெல்லாம் முக்கியத்துவம், அப்போ வந்து கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கைட்லைன்ஸில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்க்கணும் பார்த்திங்கன்னா, ஒரு அக்யூஸ்ட் வந்து சொல்லப்படக்கூடிய இந்த வழக்கில் ஜென்ரலாகவே ஒரு நபர், நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கலாம், இந்த நபர் வந்து ஒரு நபர் இன்னொருத்தருக்கு செக்கு வழங்குறாங்கன்னு சொன்னால் எப்படி வழங்கணும்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற மாதிரி சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு செக்கை வழங்கக்கூடிய அந்த நபர் அவருடைய காசோலை அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அவருக்காக கொடுத்த அந்த லீகல் காசோலையை மட்டும்தான் இவர் வந்து கைப்பட சிக்னேச்சர் பண்ணி எழுதி கொடுத்த செக்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு அமௌண்ட்டை கோட் பண்ணக்கூடிய ப்ராப்பராக டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த செக் அவங்களுடைய பொறுப்பில் அது வந்து அமையும். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் யாருக்காக அந்த செக்கை நீங்கள் சைன் பண்ணி கொடுக்குறீங்களோ அதில் தவறுதல் ஏற்பட்டால் அதற்கான லேபிலிட்டி வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை சார்ந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒரு டேட் போட்டு அந்த டேட்டில் அதற்குரிய பணம் வந்து டெபாசிட்டாக அந்த அக்கௌண்ட்டில் வந்து இருக்கணும். எக்ஸாம்பிள் நீங்கள் பணம் இல்லைன்னு சொன்னால் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி எரரில் வந்து அந்த கேஸ் வந்து தட் மீன்ஸ் வந்து அவங்க செக் பவுன்ஸ் கேஸ் நடக்கும்போது இந்த ப்ராப்ளத்தை மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறதும் வந்து சட்டப்படி குற்றம் தான். அண்ட் தென் ஒரு காசோலை வந்து சிக்னேச்சர் வந்து எந்த பர்சன் அதற்கான ஆத்தரைஸ்டு பர்சனோ இல்லை ஒரே பர்சன் தான் இருக்காங்க கொடுக்கக்கூடிய அந்த ஓனர், இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்னால் யாருக்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்குது, யார் யாரெல்லாம் அதில் சைன் பண்ணலாம். அப்போ சிக்னேச்சர் வேலிடிட்டி அதற்கான ஆத்தரைசேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டேட் அண்ட் தென் பர்டிகுலர்ஸ் வாட் எவர் அவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்களோ அந்த பர்சன் அதற்கு ஆத்தரைஸ் பண்ணி சிக்னேச்சர் பண்ணுறாங்கன்னா முழுக்க அந்த லேபிலிட்டி அவர்களுடைய சேருது. ஸோ இந்த கோட்பாடுகள் எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. இதை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த சிவில் ராங்கா இல்லை கிரிமினல் ராங்கா, இது யார் சரி, இந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் இதற்கான தண்டனை வந்து யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்னேச்சர் இவங்க 2 பேருமே சைன் பண்ணலை. பிகாஸ் அந்த சிக்னேச்சரை போட்டது அந்த ஹோட்டலோட ஓனர். அவருக்கு பணம் தேவை இருக்கிறதுனால அவங்களுடைய செக் வந்து தவறுதலாக ஒரு எம்டி செக் அவங்க கிட்ட கிடைக்குது. ஸோ அந்த செக்கில் வந்து அவர் சிக்னேச்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த சிக்னேச்சர் ஆத்தரைசேஷன் ப்ராப்பராக இல்லைன்றதை ஃபைன் பண்ணி அவருக்கு கிரிமினல் அஃபென்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதற்கான தண்டனை கிடைக்குது. ஸோ இந்த வழக்கு வந்து இங்கே வந்து இந்த வழக்கில் என்ன தண்டனை யாருக்கு கிடைச்சதுன்றது இந்த வழக்கு சம்மந்தப்பட்டது. பட் ஜென்ரலாக நம்ம வந்து எடுத்துக்கணும்னு சொன்னால் இந்த கைட்லைன்ஸை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஒருவருக்கு செக்கை நீங்கள் கொடுக்கும்போது நான் கொடுத்துருக்க இந்த பாயிண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்க மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஒரு செக்கை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கான பொறுப்பு என்ன, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம லீகலாக என்னென்னலாம் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வேறு எதனா இந்த கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.